அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு நாள் தேவனுடைய ஆராதனையில் கலந்து கொண்டு வந்த நீங்கள் ஏசப்பா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறான்றதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. கீழ்ப்படிதலின் ஆவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு வேதத்தை வாசித்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அந்த வார்த்தையின்படியே என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்கள் நடுவில் தான் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தர் சொன்னது நடக்கும் என்கிறதான அந்த நம்பிக்கையின் கீழ்ப்படிதலோடு கூட நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறபடினால் ஊழியக்காரர் மூலயமா தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கலாம். அந்த வார்த்தைக்காக தினந்தோறும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து என் வாக்குத்தத்தை நிறைவேற்றின கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். உங்களை அழைக்கிறவர் முதலாவது கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், உங்கள் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு, வேதத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய ஊழியத்தில் உங்களால் நிலைக்க முடியாது. ஆமென். இந்த நாளில் கம்பீரமாக சொல்லுங்கள், என் தேவனாகிய கர்த்தருக்காக என் வாழ்வு காலத்தை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எல்லாமுமான தேவனுடைய சமூகத்தில் நான் கீழ்ப்படிதலோடு கூட என் வாழ்வு காலத்தை கடந்து போக பண்ணுவேன். கர்த்தருடைய தரிசனம் நிச்சயமானது நிறைவேறும். ஆமென். ஆண்டவர் வார்த்தையை நம்பி அதுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கஷ்டம் வந்தால் கஷ்டம்னு தெரியாது. ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் என்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கும். தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இரவு முழுவதிலும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாமல் வந்த அழைத்து தேவன் மீண்டுமாய் நிற்க வைத்தார், சோதித்தார். மீண்டுமா கொஞ்சம் தள்ளி போய் ஆழத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் போ. எவ்வளவு மனசில் அவருக்கு அனுபவம் இருந்திருக்கும், எவ்வளவு வாழ்க்கையில் மீன்பிடி தொழிலில் அனுபவம் இருந்திருக்கும், அதையெல்லாம் தாண்டி இன்னும் ஆழம் போக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக்கடுவது என்று சொல்லி கீழ்ப்படிந்த அந்த பேதுருவை போல இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய தேவ ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கிற போது உங்கள் பலனல்ல, தேவனுடைய கிருபையே உங்களை வாழ வைக்கும், தேவனுடைய வார்த்தையே உங்களை வாழ வைக்கும், தேவனுடைய அபிஷேகமே உங்களை தூக்கி நிறுத்தி சாட்சியாய் நிறுத்தும். இது மனிதனால் உண்டானதல்ல, சுத்த தேவ கிருபைதான் இது நடத்தி இருக்கிறது என்று சொல்லி, எப்படி 2 படகுகள் நிறையத்தக்க மீன்களை பிடித்தார்களோ அதே போல நீங்களும் மிகப்பெரிய ஒரு சாட்சியாய், ஒரு அடையாளமாய் கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து அனைவரும் வந்து பார்க்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளை, சந்தோஷமாக இருங்க, கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீங்க. ஏசப்பா தான் உங்களை நடத்துகிறார். காட் பிளஸ் யூ.